வாழ்க்கையில நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு 4 பேர் வருவாங்க, நம்மள அவமானப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அழ வைப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கான பதில். என்னது? ஜெயிச்சு காட்டுறது. உடனே அது நடக்காது, கொஞ்சம் வருஷம் ஆகும். பரவாயில்ல. நான் காலேஜ் படிக்கும் போது நான் சொன்னல, நான் ஸ்பான்சர் வாங்கி தான் படிச்சேன்னு. எங்க காலேஜ்ல PhD முடிச்ச ஒரு சகோதரர் எங்க எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்கறார். சரியா? சாப்பாடு கொடுக்கறார். எனக்கு நான் ஸ்பான்சர் வாங்கி படிச்சதுனால நல்ல சாப்பாடெல்லாம் அப்ப கிடையாது. கையில ஏதாவது பணம் இருந்தா பன்னு பிரெட் அப்படிதான் வாங்கி சாப்பிடுவேன். முதல் 2 நாள் நான் பிரெட் தான் சாப்பிட்டிருக்கேன், சாப்பாடே சாப்பிடல. பந்தியில போய் உட்கார்றேன், இலை பரிமாறுறாங்க. அவியல், கூட்டு, பொரியல், பருப்பு, நெய் எல்லாம் இருக்கு. பசிக்குது, வயிற்றுல போய் கபக்கபன்னு ஒரு பசி வருது. 2 நாள் சாப்பிடல. கை வைக்க போனேன் பாரு, என் பக்கத்துல 2 பிள்ளைங்க இருந்தா, கிளாஸ்மேட் சங்கீதா, ஷர்மினி. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏய், ஓசி சாப்பாடுனதும் சுமதி சாப்பிட வந்துட்டாடி, இதுவே 30 ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படியே ஓடி போயிருப்பா. 2 பேரும் சிரிக்கிறாங்க. என் கை இன்னும் சாப்பாட்டை தொடதான் போச்சு. சாப்பிடுறதுக்கு என்னுடைய தன்மான இடம் கொடுக்கல பிள்ளைகளா. வயிறு வலிக்குது, பசிக்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. எல்லாத்துக்கும் சமமா போட்ட சாப்பாடு தானே அது. ஓசி சாப்பாடுன்னு என்ன ஒருத்தி சொல்லிட்டாலே, ஓசி சோறு சாப்பிட வந்துட்டாலும் சொல்லிட்டாலே எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அழுதுகிட்டே வர இதை எங்க HOD பாக்குறாரு, அந்தோனி கிருஷ்ணா அவருக்கு பேரு. பின்னாடியே ஏமா வந்துட்டீங்க, என்னால பேசவே முடியல, தேம்பி அழுவுறேன். அவங்க 2 பேரும் ஓசி சோறுன்னு சொல்லிட்டாங்க சார். 2 பேரையும் கூப்பிட்டு அவர் கண்டிக்கிறார். நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. இல்ல சார் வேணாம், வெளியில வரேன். கேண்டீனை விட்டு, திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல கேண்டீனை விட்டு வெளியில வந்தா இப்படி ஒரு மேடை இருக்கும், அங்க நின்னுட்டு அழுவுறேன். என்ன சுத்தி ஓசி சோறு ஓசி சோறு ஓசி சோறுன்னு கேக்குது பிள்ளைகளா. அந்த வார்த்தை மட்டும் தான் கேக்குது. இது நடந்தது 2004. சரியா? வாழ்க்கை மாறுது. படிச்சேன், கல்லூரியில பேராசிரியர் வேலை பார்த்தேன், பேச்சு துறையில நான் தகுதிப்படுத்திக்கிட்டேன். சும்மா கூப்பிடுவாங்களா அமெரிக்காக்கு? சும்மா கூப்பிடுவாங்களா லண்டனுக்கு? ஆப்பிரிக்கால ஜாம்பியா, உகாண்டா இந்த 2 நாடுகளுக்கும் சொற்பொழிவிற்காக அழைக்கப்பட்ட முதல் பெண் பேச்சாளர் தமிழ்நாட்டில் நான் தான். எனக்கு மெயில் வந்தப்ப அந்த நாடு எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க இருக்குன்னே தெரியாத நாடுகளில் என்னை பற்றி தெரிந்து கொண்டு பேச கூப்பிட்டாங்க. ஓரளவுக்கு பேச்சு துறையில் சாதிச்சிட்டோமா? இப்ப அதே ஸ்கூல், அதே காலேஜ்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, பொங்கல் விழாக்கு கூப்பிடுறாங்க. நான் அழுதேன் பத்தியா ஒரு ஸ்டேஜ். அதே ஸ்டேஜ்ல எனக்கு சுத்தி அன்னைக்கு கேட்டுச்சே, ஓசி சோறு ஓசி சோறு ஓசி சோறு. அதே ஸ்டேஜ்ல பெருமை மிகு முன்னாள் மாணவின்னு என் போட்டோ, என் பேரு, என்ன பேரு? பெருமை மிகு முன்னாள் மாணவி. பிரின்சிபல் சொன்னார், அம்மா இந்த காலேஜ்ல எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் சாதனையாளர்களா இருந்திருக்காங்க. இந்த காலேஜ்ல படிச்சு உலகம் முழுக்க சொற்பொழிவாற்ற போகிற நீங்கள் தான் பெருமை மிகு முன்னாள் மாணவினர். என்னைய சுத்தி அன்னைக்கு ஓசி சோறு கேட்டுச்சு பாரு. அந்த வார்த்தையை பெருமை மிகு முன்னாள் மாணவின்னு அதே மேடையில கேட்ட அன்னைக்கு தான் நிம்மதியா இருந்துச்சு. உனக்கு தன்னம்பிக்கை வகுப்பு எடுப்பதற்கான முழு தகுதியும் எனக்கு உண்டு பிள்ளைகளா, மறந்துடாத. சரியா? வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு பேசுறேன்.